ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnusrb.tngovernment.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கீழே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிவி பிஎம்டி இடிபி அண்ட் பிடின்னு. ஸோ எஸ்ஏ எக்ஸாம் கடைசி லாஸ்ட்டே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கான யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதாவது த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு யாரெல்லாம் போகிறீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்கான டெஸ்ட்டு, என்ட்ரனுக்கான டெஸ்ட்டு, இதெல்லாம் யார் போகிறீங்களோ அவங்களுக்கான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 7414 கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டென்டேட்டிவாக ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிஎம்டி இடி அந்த டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா பிட்வீன் 24 ஃபெப்ரவரி 2026 2 மார்ச் 2026 இதுக்குள்ளே நடக்கும் அப்படின்ற மாரி ஒரு டென்டேட்டிவாக தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யாரெல்லாம் அடுத்த கட்டத்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ இதில் உங்களுக்கான நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு அதுக்கான ஆப்ஷன் தான் இதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மொத்தமாக 77 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதுவே நீங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைண்ட் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான நம்பர் இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் வந்திருக்கா அப்படின்னா அடுத்த கட்டத்தில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அர்த்தம். ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட்டை பார்த்தா இந்த வெப்சைட்டில் விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு உங்களுக்கான மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பாருங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் நேம் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னு அர்த்தங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. எப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாரி மற்ற இன்ஃபர்மேஷன் ஸோ ஃபிசிக்கலுக்கு தயாராகிறதுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக ரெடி ஆகிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.